இந்த வீடியோவில் ஒரு வேர்ட் ப்ராசஸர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வேர்ட் ப்ராசஸர் தானே ரொம்ப பேசிக்காக, இதுக்கு என்ன கற்றுக்கிறது இருக்குது அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடில் நிறைய இப்போ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம். ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணும், புது புது டூல்ஸ் கற்றுக்கணும், புது புது ஃப்ரேம்ஒர்க்ஸ் கற்றுக்கணுன்ற ஐடியா இருக்கே தவிர ஒரு பேசிக்காக ஒரு வேர்ட் ப்ராசஸர் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணுன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த வீடியோவில் வில் பி கவரிங் த அப்சல்யூட் பேசிக்ஸ் ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங். ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to learn this on a Linux machine. So in the video we are going to cover 8 topics that are absolute like necessity. இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் பேசிக் லெவலில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 8 டாபிக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹெட்டிங்ஸ், அப்புறம் பேராகிராஃப், அப்புறம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், தென் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், லிஸ்ட்ஸ், லிங்க்ஸ், இமேஜஸ் அண்ட் டேபிள்ஸ். ஸோ இவ்வளோ தான். இதில் we are going to use LibreOffice Writer for demonstrating or learning all these concepts. But in the concepts வந்து it is applicable for Microsoft Word யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள் டாக்ஸ் அந்த மாதிரி ஆன்லைன் வேர்ட் ப்ராசஸர்ஸ் எதை யூஸ் பண்ணாலும் சரி, இந்த பேசிக் concepts வந்து it's going to hold good. And so let's dive into the lesson. So now first I'm going to go, I'll be opening LibreOffice Writer. Okay, so இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது ஹெட்டிங்ஸ் H1 to H6. ஸோ நீங்கள் எனி டாக்குமெண்ட் ஃபார்மெட் பார்த்தீங்கனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் HTML டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மார்க்டவுன் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த டாக்குமெண்ட் ஃபார்மெட் பார்த்தாலுமே there are 6 levels of headings H1 to H6. ஸோ எப்போ H1 யூஸ் பண்ணணும், எப்போ H6 யூஸ் பண்ணணும், எப்போ இது இன்பிட்வீன் இருக்கிறதுலாம் எப்போ யூஸ் பண்ணணும், இதெல்லாமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. they are using it interchangeably. ஜென்ரல் ரூல் ஆஃப் தம்பு என்ன அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு H1 தான் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HTML எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு HTML டாக்குமெண்ட்டில் ஒரு HTML பேஜில் ஒரே ஒரு H1 லெவல் ஹெட்டிங் தான் இருக்கணும், ஒரே ஒரு ஹெட்டிங் 1 தான் இருக்கணும். ஸோ அதுக்கு கீழே யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஹெட்டிங்ஸ். பட் வேர்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரூல் வந்து இட்ஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். எப்போ அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சிம்பிளான ஒரு லெட்டரோ இல்லைனா ஒரு ரெசியூமே அந்த மாதிரி ஒரு சிம்பிள் 1 பேஜ் ஆர் 2 பேஜ் டாக்குமெண்ட் நீங்கள் பண்ணும்போது யூ வில் ஹாவ் டு ஸ்டார்ட் வித் H1 which is heading 1. பட் சம்டைம்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு புக் எழுதுறீங்க, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் வச்சு ஒரு பெருசாக ஒரு புக் எழுதுறாங்க அப்படின்னா ஒரு சாப்டருக்கும் ஒரு H1 லெவல் ஹெட்டிங் வைப்பாங்க, ஹெட்டிங் 1 வைப்பாங்க. ஸோ இந்த ஓவரால் புக்குக்கு ஒரு டைட்டில் வைப்பாங்க. ஸோ ரூல் ஆஃப் தம்ப் என்ன அப்படின்னா, heading 1, heading 2, heading 3, heading 4, heading 5, heading 6. ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். எனி டாக்குமெண்ட் இன் ஜென்ரல் வந்து H1லேருந்து ஆரம்பித்து H6 வரைக்கும் இருக்கும். H1க்குள்ளே H2 தான் வரணும், H2க்குள்ளே H3 தான் வரணும். ஸோ டேரெக்டாக H1லேருந்து நீங்கள் H3 ஜம்ப் பண்ண முடியாது, H3லேருந்து டேரெக்டாக H5 ஆர் H6 ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ H1 இருக்கணும். ஒரு டாக்குமெண்ட் லெவலில் ஒரே ஒரு ஹெட்டிங் 1 இருக்கணும். அந்த ஹெட்டிங் 1க்குள்ளே யூ ஷுட் ஹேவ் ஹெட்டிங் 2. அந்த ஹெட்டிங் 2க்குள்ளே தான் யூ ஷுட் பி ஹேவிங் ஹெட்டிங் 3. அதே மாதிரி சப்சிக்வெண்ட்டாக லைக் இட் ஹேஸ் டு பி நெஸ்டட். இது நார்மலாக எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கும் இருக்கிறது. ஸோ இது வேர்ட் டாக்குமெண்ட் வரும்போது இஃப் யூ ஆர் ரைட்டிங் அ புக் அப்படின்னா புக் லெவலில் ஒரு டைட்டில் இருக்கும், ஒரு செக்ஷனுக்கும் ஒரு ஹெட்டிங் 1 இருக்கும், அதுக்குள்ளே இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போது நான் க்ரியேட் பண்ண போகிறது ஒரு சிம்பிள் ஒரு 1 or 2 பேஜ் டாக்குமெண்ட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, ஐ எம் நாட் கோயிங் டு யூஸ் அ டைட்டில், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் H1. அதுக்குள்ளே வர சப்சிக்வெண்ட் ஹெட்டிங்ஸ் எல்லாமே H2, H3, H4 அப்படின்ட்டு நேம் பண்ணிகிட்டே போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஐம் கோயிங் டு கிவ் த டைட்டில் ஆஸ் லேர்ன் வேர்ட் ப்ராசஸிங். டைப் பண்ணிவிட்டு இது எப்படி H1 மாற்றலாம்னா, ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே இந்த டிஃபால்ட் பேராகிராஃப் ஸ்டைல் அப்படின்றதுல தான் டைப் ஆகும். அந்த ஸ்டைல் யூஸ் பண்ணோம்.
சில வேர்ட் டாக்குமெண்ட்டில் இதை பேராகிராஃப்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பாடி டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைப்ரரி ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் த டிஃபால்ட் பேராகிராஃப் ஸ்டைல். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ராப்டவுன் பார்த்தீங்கன்னா இங்கே டைட்டில், சப்டைட்டில், ஹெட்டிங் 1 அதெல்லாமே இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு சூஸ் ஹெட்டிங் 1. ஸோ இதுக்குள்ளே நான் வந்து மற்ற ஹெட்டிங்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் ஹெட்டிங்ஸ், இது H2, ஏன்னா இங்கே H1 வந்துருச்சு இல்லையா, இதுக்குள்ளே வர ஹெட்டிங் வந்து H2. ஸோ ஹெட்டிங்ஸ் H1 to H6, 1 H1 element per document for large documents like books. Use title and 1 heading 1 per section or chapter. Okay, இது ஹெட்டிங் 1. ஸோ இப்போ ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இங்கே வச்சு காமிக்கிறேன். ஹெட்டிங் 2 அப்படி ஹெட்டிங் 3 வைக்கணும் அப்படின்னா செலக்ட் திஸ், இங்கே போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாடி டெக்ஸ்ட்டும் மாறிடுச்சு. இங்கே ஓகே எடுத்துட்டு go to heading 3, some paragraph, heading 4. So select பண்ணிட்டு அண்ட் இப்போ ஹெட்டிங் 5 இதுக்கு முன்னாடி இங்கே வரல இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் போக போக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த ஹெட்டிங் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். heading 5. ஓகே, சப்போஸ் இங்கே ஹெட்டிங் 5 உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் மோர் ஸ்டைல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் 5 தெரியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஹெட்டிங்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இதை ஜஸ்ட் ரிமூவ். இதையும் இந்த சைட் பார் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஹேவ் தி ஸ்டைல்ஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஐக்கன் இல்லையா, இது கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகிடும். So next is paragraph or body text. So default-ஆகவே நான் ஒரு ஹெட்டிங் டைப் பண்ணிட்டு அடுத்த லைன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாடி டெக்ஸ்ட்ன்ற ஸ்டைலுக்கு மாறிடும். ஸோ நான் எதுவுமே செலக்ட் பண்ணலாம் கூட டிஃபால்ட்டாக வர்றது வந்து இட்ஸ் ஐதர் த டிஃபால்ட் பேராகிராஃப் ஸ்டைல் ஆர் த பாடி டெக்ஸ்ட். இது ரெண்டுத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது இட்ஸ் நாட் மச் டிஃப்ரென்ஸ். ஸோ இது அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். So any paragraph or any default text வந்து பார்த்தீங்கன்னா it will take the body text styling. Okay, so இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொடுத்துலாம் paragraph. இதை வந்து I'll select as heading 2 text or body text is the default styling. Text style. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ செலக்ட் பண்ணிட்டு heading 2. ஓகே, ஸோ இதுக்குள்ளே we have different formattings, bold, italic, underline இதெல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ போல்டு as usual என்ன. ஓகே, இது இப்போ வந்து ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கணும்னா தெர் இஸ் அ மவுஸ் ஷார்ட்கட் ஃபார் தட். ஒரு வேர்டு மேலே போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்படியே செலக்ட் ஆகிடும். ஒரு லைன் மேலே போய்ட்டு ட்ரிபிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த என்டையர் லைன் செலக்ட் ஆகிடும். சீட் திருப்பி சொல்கிறேன், ஒரு வேர்டில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் அந்த வேர்டு செலக்ட் ஆகும். இதே ஒரு லைனில் போய்ட்டு ட்ரிபிள் கிளிக் பண்ணனா அந்த என்டையர் லைன் செலக்ட் ஆகும். ஓகே, சரிங்க பாருங்கள் இந்த மாதிரி. ஓகே, ஸோ போல்ட் இங்கே ஸ்டைலில் போல்டுன்னு இருக்கு. ஐ கேன் ஐதர் செலக்ட் திஸ், அப்படி இல்லைன்னா நான் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணாலும் போல்ட் ஆகிடும். ஓகே, தென் ஓகே, ஸோ இந்த போல்ட் இந்த ஸ்டைலிங்க்கும் இந்த ஹெட்டிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, நான் ஒரு லைனை வந்து ஹெட்டிங்காக மாற்றுறேன் அப்படின்னா
அதுலேருந்து என்டர் கொடுத்து நெக்ஸ்ட் லைன் போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பாடி டெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சும்மா வந்து ஒரு ஒரு ஹெட்டிங் 2 அப்படின்னு கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மாற்றிட்டு இப்போது நான் என்டர் அடிக்கும் போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டிங் 2ல இருந்து இட் வில் கோ பேக் டு பாடி டெக்ஸ்ட். தெரியுதா? இது வந்து ஹெட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் நடக்கும். மற்ற இது மாதிரி போல்டு இட்டாலிக்ஸ் இதெல்லாம் நடக்காது. ஸோ அதனால தான் நான் போல்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்து என்டர் அடிச்சுட்டு டைப் பண்ணும்போது இந்த போல்டு வந்து இட் வாஸ் ஸ்டில் ஆக்டிவ். ஸோ ஒரு இருக்கிற ஃபாண்ட் லைக் ஸ்டைல் ரிமூவ் பண்ணால் அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கிளிக் பண்ணால் அந்த போல்டு போயிடும். இப்போது ஐ கேன் கிளிக் ஆன் இட்டாலிக் ஆர் த ஷார்ட்கட் இஸ் கண்ட்ரோல் ஐ. ஓகே, தென் அகெயின் இப்போ நான் கீழே போன உடனே இது வந்துருச்சு அண்டர்லைன். என்ன பண்ணுறேன், ஐம் செலக்டிங். இப்போ எனக்கு தெரியும் நான் திருப்பி கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த இட்டாலிக் ஃபார்மேட்டிங் போயிடும். தென் ஐ கேன் கோ அண்ட் சி திஸ். கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணால் அண்டர்லைன் வரும். ஸோ அண்டர்லைன் வந்துருச்சு. தென் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் த்ரூ. ஸோ மறுபடியும் இதுக்கு அண்டர்லைன் எது வந்துருச்சு, ரிமூவ் திஸ். இதில் பக்கத்தில் இருக்கிறது ஸ்ட்ரைக் த்ரூ. ஓகே, ஸோ ஸ்ட்ரைக் த்ரூனா இருக்கிற வேர்டுக்கு நடுவில் ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இது எப்போ யூஸ் பண்ணணும், இந்த அண்டர்லைன் அண்ட் இது வந்து ஜென்ரலாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க? போல்டு இட்டாலிக்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேர்டை எம்ஃபசைஸ் பண்ணும்போது போல்டு இட்டாலிக்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த அண்டர்லைனும் ஸ்ட்ரைக் த்ரூவும் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. இல்லைனா ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் எழுதுறீங்க, ஒரு வெர்ஷனில் ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த டிராஃப்டில் இருந்து ஒரு வெர்ஷனில் இருந்து ரிவைஸ் பண்ணி அடுத்த வெர்ஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க. அப்போ புதுசாக ஒரு சில வேர்ட்ஸில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக ஆட் பண்ண வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அண்டர்லைன் பண்ணுவாங்க. இந்த இருக்கிற வேர்டை நான் ரிமூவ் பண்ணுறேன்னா டேரெக்டாக டெலீட் பண்ணாமல் அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூ இந்த ஃபார்மேட்டே கொடுப்பாங்க. ஸோ படித்து பார்க்கும்போது ஓகே, இந்த அண்டர்லைன் பண்ண வேர்ட்ஸ்லாம் நான் புதுசு லைக் இந்த சென்டென்சஸ் எல்லாம் நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணதெல்லாம் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு தென் அது அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் அதை மூவ் தட் இன்டு அ ஃபைனல் வெர்ஷன். ஸோ இதுக்கு தான் இந்த ரெண்டு ஃபார்மேட்டிங்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் இல்லை, இன்க்ளூடிங் HTML ஒரு மார்க்டவுன் எந்த டாக்குமெண்ட்டில் போனாலும் திஸ் இஸ் த பேசிக் யூஸ் கேஸ் அண்டர்லைனுக்கும் ஸ்ட்ரைக் த்ரூக்கும். ஓகே, ஸோ அடுத்தது ஹைலைட். இப்போ ஹைலைட் ஸ்ட்ரைக் த்ரூ எடுத்துடுறேன். ஸோ ஹைலைட்டுன்றது என்னென்னா லைக் பார்த்துட்டு ஒரு ஹைலைட்டர் பென் இருக்கும், அந்த ஹைலைட்டர் பென் வச்சு புக்கில் எதாவது படிக்கும்போது முக்கியமான ஒரு லைனை மட்டும் ஒரு எல்லோ கலர்லையோ இல்லைனா ஒரு ஃப்ளோரசன் கலர்லையோ மார்க் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கான அதுதான் அந்த ஹைலைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேரக்டர் ஹைலைட்டிங் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக எல்லோ இருக்கும், வேறு எதாவது கலர் சூஸ் பண்ணி நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஷோ. ஓகே, கிளிக் பண்ணோடனே இது ஹைலைட் மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்து அடுத்த லைனும் அது வருது. ஸோ இது ரிமூவ் பண்ணால் மறுபடியும் போயிட்டு நோ ஃபில். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது மோனோஸ்பேஸ்ட். ஓகே, ஸோ இந்த மோனோஸ்பேஸ்ட் ஃபார்மேட்டிங் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ட்ரிவியல் இன்ஃபர்மேஷன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இங்கே வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு டைப்போகிராஃபி ஸ்டைல், அதாவது ஃபாண்ட் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸ்டைல், இந்த டைப்போகிராஃபி ஸ்டைல் வச்சு கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா மூணு வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து செரிஃப், இன்னொன்று சான்ஸ் செரிஃப், தேர்ட் ஒன்று வந்து மோனோஸ்பேஸ்ட். ஸோ செரிஃப் அப்படின்றது என்னென்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு செரிஃப் ஃபாண்ட். ஸோ செரிஃப்ன்றது என்ன அப்படின்னா இப்போ எஸ் போடும்போது இங்கே ஒரு சின்னதாக ஒரு கொம்பு மாதிரி நீட்டிட்டு இருக்கு இல்லையா? இந்த ஆர்லேயும் ஒரு சின்னதாக ஒரு கொம்பு, இந்த எஃப்ல இங்கே ஒரு கொம்பு, இங்கே கீழே அந்த மாதிரி ஒரு கொம்பு மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் கால்டு செரிஃப். இந்த எந்தெந்த ஃபாண்ட்லாம் இந்த சின்ன கொம்பு இருக்கோ அதை வந்து செரிஃப் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுலலாம் இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொம்பே இருக்காது.
sans. ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபாண்ட் நேமே பாருங்கள், இது லிபரேஷன் சான்ஸ்னு இருக்குது, இது லிபரேஷன் செரிஃப் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ சான்ஸ் செரிஃப் அப்படி, சான்ஸ் அப்படின்னா வித்தவுட்னு ஒரு மீனிங் இருக்குது. ஸோ சான்ஸ் செரிஃப் அப்படின்னா வித்தவுட் செரிஃப், அந்த கொம்பு இல்லாத ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கொம்பு இருக்குது, இதில் இல்லை. ஸோ எதுக்கு இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் இருக்குது, டைப்போகிராஃபிஸ் இருக்குது, டைப்போகிராஃபிக் ஸ்டைல்ஸ் இருக்குது அப்படின்னா, ட்ரெடிஷ்னலாக புக் பப்ளிஷிங், ஒரு புக்கை வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணி அந்த புக்கை அப்படியே படிக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி கேசஸில் நமக்கு ரீடபிலிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செரிஃப் ஃபாண்ட். பிரிண்ட் மீடியமில் படிக்கக்கூடிய எனி டெக்ஸ்ட் அது வந்து எது ரீடபிலிட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிஃப் ஃபாண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் டிஜிட்டல் டிவைசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டர், ஐபேடு, ஃபோன், இந்த மாதிரியான டிவைசஸில், டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்டு தான் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தாண்டி மூணாவது டைப் ஒன்று இருக்குது, மோனோஸ்பேஸ் ஃபாண்ட். ஓகே, இந்த மோனோஸ்பேஸ் ஃபாண்ட் இதுலேயே வந்து லிபரேஷன் சான்ஸ் மாதிரி லிபரேஷன் மோனோ அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, அதை சூஸ் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். லிபரேஷன் மோனோ. ஓகே, சரி, இது எதுக்காக இந்த ஃபாண்ட் அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக டைப் பண்ணும் போதே பார்த்துருப்பீங்க, சம்டைம்ஸ் எல்லுக்கும் கேபிட்டல் ஐக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கும். இங்கே ஒரு செரிஃப் ஃபாண்ட்டில் இது ஐ, இது கேபிட்டல், சாரி எல், இது கேபிட்டல் ஐ. ஸோ ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, எது எல், எது வந்து கேபிட்டல் ஐ அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் சம்டைம்ஸ் ஃபாண்ட்ஸில் வரும். இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் நான் வந்து என்னால் அலோவே பண்ண முடியாது என்னோட ஒர்க்கில் அப்படின்னும் போது தேல் கோ ஃபார் மோனோஸ்பேஸ் ஃபாண்ட். யார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கோடர்ஸ் ஆர் டெவலப்பர்ஸ். டெவலப் பண்ணும்போது ஒரு வேரியபிள் நேம் இருக்குது, அந்த வேரியபிள் நேம் வந்து எல்லில் முடியுதா இல்லை கேபிட்டல் ஐயில் முடியுதான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம் இல்லையா. ஸோ இதில் வந்து இப்போ மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்டில் பாருங்கள், ஹெட்டிங் எல் அண்ட் இது கேபிட்டல் ஐ. ஸோ கிளியராக டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல், இது கேபிட்டல் ஐ. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா O0, இதில் பார்த்தீங்கன்னா இது O0. ஸோ 0ல் ஒரு டாட் வந்துடும், ஓவில் நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியர் கட் டிமார்கேஷன் கொடுக்கும் மோனோஸ்பேஸ் ஃபாண்ட். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து இந்த செரிஃப் ஃபாண்ட்டை பாருங்கள், எஸ்ஸோட விட்த் வந்து பெருசாக இருக்குது, ஐயோட விட்த் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி சான்ஸ் செரிஃப்லையும் எஸ்ஸோட விட்த் பெருசாக இருக்குது, ஐயோட விட்த் சின்னதாக இருக்குது. இதில் இதே வந்து இங்கே டைப் பண்ணுறான், இங்கே எஸ்ஸோட விட்த் எந்த பெருசு இருக்கோ அதே அளவுக்கு ஐயோட கேரக்டரும் அதே விட்த் தான் இருக்கும். ஸோ இதுக்கு தான் இது பேர் மோனோஸ்பேஸ்ட். எல்லா கேரக்டர்ஸும் எல்லா லெட்டர்ஸும் ஒரே ஸ்பேஸ் தான் எடுக்கும். இந்த செரிஃப்லையும் சான்ஸ் செரிஃபும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி விட்த் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கேபிட்டல் லெட்டர்ஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், லோவர் கேஸ் லெட்டர்ஸ் அதுவும் மெல்லிசாக இன்னும் கம்மியாக இருக்கும். இது பாருங்க, ஓ கொஞ்சம் பெருசாக இருக்குது, டி இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். பட் மோனோஸ்பேஸ்ட் ஃபாண்ட்டில் எல்லா கேரக்டர்ஸுமே ஒரே ஸ்பேஸ் எடுக்கும், அதனால தான் இட்ஸ் கால்டு மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்ஸ். ஸோ இந்த ஃபாண்ட் வந்து டிப்பிக்கலி பார்த்தீங்கன்னா லைக் பை டிஃபால்ட் வந்து எல்லா கோட் எடிட்டர்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கேட் வந்து இட்ஸ் கோட் எடிட்டர் இல்லையா, எல்லா கோட் எடிட்டர்லையுமே டிஃபால்ட்டாக மோனோஸ்பேஸ் ஃபாண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்கள் டெக்னிக்கல் ரைட்டிங் போது வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு கோட் சாம்பிள் இன்க்ளூட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நேம் பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு பாஸ்வேர்டோ இல்லைன்னா ஒரு சீக்ரெட் கீயோ அது மாதிரி ஏதாவது ஒரு ஏபிஐ கீ ஏதாவது ஒன்று இன்க்ளூட் பண்ணுறீங்க, அதில் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாது, எல்லா ஐயா இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுன்னா அந்த பார்ட்டை வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா மோனோஸ்பேஸ்டாக மாற்றி அனுப்புவோம், ஸோ தட் தெர் இஸ் கிளாரிட்டி. ஓகே, ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா வில் செலக்ட் திஸ். இதில் இங்கே ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்னு சூஸ் பண்ணிங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இட் வில் பிக் அ மோனோஸ்பேஸ்ட் ஃபாண்ட். ஓகே, ஸோ எதுக்காகன்றது அந்த கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. செரிஃப் ஃபாண்ட் வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்க, அந்த புக்கை வந்து பிரிண்ட் மீடியமுக்கு போயிட்டு
பப்ளிஷ் ஆகி போக போகுதுன்னா யூஸ் அ செரிஃப் ஃபாண்ட். நீங்கள் எழுதுறது ஒரு புக்காக தான் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஒரு லெட்டர் எழுதுறீங்க, இல்லை ஒரு ரெஸ்யூம் எழுதுறீங்க, மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரீனில் தான் படிக்க போகிறாங்க, ஒரு டிஜிட்டல் டிவைஸ் தான் படிக்க போகிறாங்கன்னா யூஸ் சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட். அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக சில செக்ஷன்ஸ் மட்டும் ஆம்பிகுவிட்டி இல்லாமல் கிளியராக ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும், ஒரு ஒரு கோட் சாம்பிள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, ஒரு பாஸ்வேர்டோ இல்லைனா ஒரு ஏபிஐ கீ பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூஸ் மோனோஸ்பேஸ்ட் ஃபாண்ட். ஓகே, சரி. Next, we are going to look into the text alignment. Okay. Text alignment, again heading 2. So text alignment la left alignment, center, right and justify நாலுமே பார்க்க போறோம். Left alignment, இது வந்து heading 2 போட்டுட்டேன், அதனால இந்த left alignment I'm going to switch to heading 3 போட்டுட்டு ஒரு சும்மா ஒரு ரேண்டம் பேராகிராஃப் நான் இன்டர்நெட்லேருந்து எடுக்க போகிறேன். ஒரு டைப் பண்ணால் I'm going to open any private window. நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து டைப் பண்ணலாம் ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி, பட் எனக்கு குயிக்காக வந்து ஒரு டம்மி டெக்ஸ்ட் மாதிரி வேணுன்றதுக்காக I'm going to lipsum.com. அதில் போயிட்டு சும்மா ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே எடுத்துக்கிறேன் ஜென்ரேட் பண்ணுறதுல. ஓகே, இது ஸ்டாண்டர்ட். எது டைப் பண்ணாலும் லெஃப்ட்லேருந்து ஆரம்பித்து ரைட் எண்டு வரைக்கும் போயிட்டு ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் டைப் பண்ணுவோம். சப்போஸ் அடுத்த வேர்டுக்கு ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து இங்கே அக்கோமடேட் ஆகலாம், அந்த வேர்டு அப்படியே அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் யூஷுவல். எதுவுமே பண்ணலனா கூட எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கும். ரைட் அலைன்மெண்ட், ஹெட்டிங் 3. ஓகே, பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ Control C is for copy, Control V is for paste. ஸோ எப்படி திடீர்னு பாருங்க, ஐ எம் pressing Control V, so it's pasting all that information here. ஸோ இப்போ ரைட் அலைன்மெண்ட்டுக்கு இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன், மேக்ஸிமைஸ் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே தெரியுது. ஸோ டிஃபால்ட்டாக இதுதான் அலைன்மெண்ட்கான டூல் பார். இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். ஓகே, ஸோ ரைட் அலைன்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் இப்போ இதை நான் பிக் பண்ணுறேன், பிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் திஸ் ரைட் அலைன்மெண்ட் அண்ட் இது செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, நிறைய பேர் வந்து இதை ரைட் எண்டுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இங்கே இப்போ டைப் யூஸ்வலாக இங்கே டைப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் போய்ட்டு இப்படி ஸ்பேஸ் அடிச்சுட்டே இருப்பாங்க, இல்லைன்னா டேப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ டோன்ட் டூ தட். ஏன்னா லைக் ஒரு சின்ன கேரக்டர் அலைன்மெண்ட் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா கூட என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேரக்டர் மிஸ் அலைன் ஆச்சுன்னா கூட என்ன ஆகும்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து இது மாதிரி பிரேக்லாம் ஆகும். அதனால் ரைட் அலைன் பண்ணோம்னா யூஸ் த ரைட் அலைன்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஸ்பேஸ் இது டேப் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு பதிலாக. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் யூ ஹேவ் சென்ட்ரல் அலைன்மெண்ட். ஸோ சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஐம் கோயிங் டு சூஸ் ஹெட்டிங் 3 அண்ட் இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட் பார்த்தோம், ரைட் அலைன்மெண்ட் பார்த்தோம், ஹியர் சென்ட்ரல் அலைன்மெண்ட். ஓகே, அண்ட் இதுவும் பேராகிராஃபும் செலக்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் லைன். ஓகே, ஸோ இது மூணும் இருக்குது. இது தாண்டி ஜஸ்டிஃபைன்னு ஒரு அலைன்மெண்ட் டைப் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். I'm pressing Control V to paste. இந்த ஜஸ்டிஃபை வந்து நான் ஜஸ்டிஃபைக்கு என்ன பண்ணுறேன்னா லைக் ஹெட்டிங்கில் ஒரு சின்ன இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. 3 ஓகே, ஸோ இப்போ நான் இப்படி கொடுத்தாலுமே உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது இதில். பட் வேறாஸ் நான் வந்து இந்த இதை எடுக்கிறேன், இதை எடுத்துகிட்டு சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஜஸ்டிஃபை கொடுக்கும்போது இல் சி டிஃப்ரென்ஸ். ஓகே, இதுக்கும் லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது இங்கே கடைசியாக வந்து அந்தந்த லைனில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடுது இந்த 3 லைன்ஸ். பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் வந்து அலைன் ஆகும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, இங்கே மீதி இருக்கிற கேப்பை எவ்வளோன்ற கம்ப்ளீட் பண்ணி உள்ள எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஸோ எக்ஸாக்டாக
எல்லா லைன்ஸும் ஸ்டார்டிங் டில் பிகினிங் டில் எண்ட் ஒரே லைனில் வந்து நிற்கும் பார்த்தீங்கன்னா. தெரியுதா? ஸோ இந்த இதுக்காக தான் யூஸ் ஜஸ்டிஃபை. ஸோ இது வந்து சில ரிசர்ச் பேப்பர்ஸ் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணாம் நீங்கள் ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணுங்க. அதர்வைஸ் மோஸ்ட்லி ஸ்டிக் வித் லெஃப்ட் அலைன்மெண்ட். ஸோ சென்டர் ரைட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த யூஆர் ஸ்டூடியோன்னு சைன் பண்ணுறதோ அந்த மாதிரியான விஷயம் வரும்போது யூஸ் ரைட் அலைன்மெண்ட். அப்போ போயிட்டு உட்காந்து ஸ்பேஸோ இல்லை டேபு அடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காதிங்க. ஓகே, சரி. ஐ திங்க் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இஸ் நவ் ஓவர். அடுத்து பார்க்க வேண்டியது லிஸ்ட்ஸ். ஸோ ஐம் ஸ்விட்சிங் பேக் டு ஹெட்டிங் 2. ஏன்னா இது இப்போ டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுக்குள்ளே தான் லெஃப்ட் அலைன்மெண்ட் வருது. அதனால் என்ன பண்ணோம்னா இது ஹெட்டிங் 2, அதுக்குள்ளே இது வரதால இது ஹெட்டிங் 3. சேம் வே இந்த ரைட் அலைன்மெண்ட்டும் வந்து இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுக்கு உள்ளே தான் வருதுன்றதுனால இது ஹெட்டிங் 2, இது ஹெட்டிங் 3. இப்போது லிஸ்ட்ஸ் வந்து இட் இஸ் நோ லாங்கர் இன்சைட் யுவர் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். ஸோ அதனால் we are promoting back to heading 2. இப்போ இதுக்குள்ள we have 3 different lists: unordered lists, ordered lists and nested lists. ஸோ இப்போ இந்த heading 2 குள்ள நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், I'm adding another heading. This should be heading 3, which is unordered list. ஓகே, ஸோ இது எப்படின்னா, ஸோ டிப்பிக்கலி வந்து நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3, இது மூணுத்தையும் புல்லட் பாயிண்ட்ஸாக மாற்றுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் மேக்ஸிமைசிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தெரியும். ஹியர் டாகிள் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹாவ் இது வந்து அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்கு பேர் தான் இந்த புல்லட் லிஸ்ட். அது புல்லட் லிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் தான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இதுலேயே வந்து நம்பரிங் வருதுன்னா it is ordered list. Okay, so again இது இந்த லிஸ்ட்டுக்கு லிஸ்ட்ன்ற ஹெட்டிங் 2 குள்ள வரதுனால இது ஹெட்டிங் 3. ஓகே, ஐட்டம் 1, 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூ ஹேவ் ஆர்டர் லிஸ்ட். ஓகே, 1, 2, 3 வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் புல்லட், இந்த புல்லட் ஸ்டைல்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இதெல்லாமே மாற்றிக்கலாம் எது வேணுமோ. இந்த மாதிரி தி டிஃபால்ட் ஸ்டைல் இஸ் திஸ். அதே மாதிரி ஆர்டர்ட் லிஸ்ட்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வரணுமா, ஒரு பேரந்தசிஸ் வச்சு வரணுமா, டாட் வச்சு வரணுமா, அப்பர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸ், லோவர் கேஸ் ரோமன் நியூமரல்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் ஏபிசி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எது வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெஸ்டட் லிஸ்ட்ஸ் அடுத்து. ஓகே, ஸோ நெஸ்டட் லிஸ்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வரும், ஆர் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு அன்ஆர்டர்ட் வைஸ் வர்ஸ் அது மாதிரி வரும். ஒன்று டாப் லெவலில் அன்ஆர்டர்ட் இருக்கலாம், உள்ளே ஆர்டர்ட் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டாப் லெவலில் ஆர்டர்ட் இருக்கலாம், உள்ளே அன்ஆர்டர்ட் இருக்கலாம். ஸோ ரெண்டுமே நான் காமிக்கிறேன். ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. ஓகே, ஸோ இது அவுட்டர் லிஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், மேக்கிங் இட் ஆஸ் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இப்போது இதுக்குள்ளே வர்றதை நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, ஒரே டைப் லைக் ஹைப்ரிட் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டே வரலாம், ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர் லிஸ்ட்டே திருப்பியும் வரலாம். ஸோ இப்போ இது ஐம் காலிங் ஐட்டம் 1A, ஐட்டம் 1B, ஐட்டம் 2A, ஐட்டம் 2B. ஓகே, ஸோ டிஃபால்ட்டாகவே நான் டேப் அடிக்கடிக்க என்ன ஆகுதுன்னா அதோட டைப் வந்து மாறிட்டே இருப்பாங்க. வெளியே இருக்கிறது ஒரு டாட்டு, உள்ளே இருக்கிறது ஒரு சர்க்கிள், அதுக்கு உள்ளே வர்றது ஒரு ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி மாறிட்டே போகும். இதை வந்து நான் இப்படியும் ரிட்டைன் பண்ணிக்கலாம், இல்லை ஐ கேன் சேஞ்ச் இட் டு, இப்போ இதை வந்து நான் ஆர்டர் லிஸ்ட்டாக மாற்றுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே இருக்கட்டும், 3A, ஐட்டம் 3B. ஸோ இதை ஐம் சேஞ்சிங் டு இல்லை இது ஆர்டருக்குள்ளே சரி அன்ஆர்டருக்குள்ளே அன்ஆர்டர்டே இருக்கட்டும். இதில் வந்து சேஞ்ச் இட் டு நம்பர்ஸ். இது எடுத்துகிட்டு போய்
நான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஐட்டமும் நம்பர்ட் லிஸ்ட்ன்றதுனால இது ஆட்டோமேட்டிக்காக 2க்கு மாறிடுச்சு. இப்போ நாங்கள் டைப் பண்ணுறேன்னா இட் வில் கோ 3 4 5. இல்லை இதுக்குள்ளே நான் இன்னும் டீப்பாக போகிறனாலும் நான் கொடுக்கலாம். ஐட்டம் ஏ 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3. ஓகே, ஸோ இது ரெண்டுத்த வரைக்கும் வந்து நான் வந்து வேறு ஸ்டைலில் கொண்டு போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கொண்டு போகிறனா கூட பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் நெஸ்டட் லிஸ்ட். ஒரு ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட் கொண்டு வரலாம், இல்லை அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஆர்டர் லிஸ்ட் கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நெஸ்டட் லிஸ்ட். மோஸ்ட் கேசஸில் நீங்கள் இது பண்ணும்போது லைக் லீகல் அந்த மாதிரிலாம் போகும்போது லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்மெட்டில் தான் வரும். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் வர்றது வந்து ஒரு நம்பர் லிஸ்ட் வரும். அதுக்குள்ளே போக போக நம்பரிங் வந்து மாறிக்கிட்டே வரும். .1, .2, .3 அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க்ஸ். ஓகே, இப்போ ஹெட்டிங் 2, ஸ்விட்சிங் பேக் டு ஹெட்டிங் 2. ஏன்னா இந்த அன்ஆர்டர்ட், ஆர்டர்ட் அண்ட் நெஸ்டட் இது 3 தான் லிஸ்ட்டுக்குள்ளே வருது. லிங்க்ஸ் வந்து இதுக்குள்ளே வரல. இட்ஸ் இன் த சேம் லெவல் அஸ் லிஸ்ட். ஸோ ஐம் ஸ்விட்சிங் டு H2. இப்போ ஒரு டிப்பிக்கல் லிங்க்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு லிங்க் கிளிக் பண்ணால் அந்த வெப்சைட்டுக்கு போகிறது, இல்லை அந்த ஆப்புக்கு போகிறது, அந்த மாதிரியான விஷயம் தான். இதில் வந்து மோஸ்ட்லி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ google.com நான் கூகுள்னு டைப் பண்ணுறேன். த மோஸ்ட் பாப்புலர் சர்ச் என்ஜின் எஸ் கூகுள் அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து கூகுளுக்கு டைரெக்டாக நான் லிங்க் பண்ணோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லிங்க்குக்கான ஒரு ஆப்ஷனே இருக்கும், இன்சர்ட் ஹைப்பர் லிங்க். அப்படி இல்லைனா கூட யூ கேன் ரைட் கிளிக் இதில் இதில் வரல. ஐ திங்க் இதுதான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே போய்ட்டு இன்சர்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டெக்ஸ்ட் வந்து கூகுள்னு இருக்கும், யூஆர்எல் வந்து https google.com. ஓகே, ஸோ நான் அப்ளைன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் மாதிரி ஒரு அண்டர்லைன் வந்துருச்சு. டிப்பிக்கலி உங்களோட வெப்பேஜஸில் நீங்கள் எப்படி ஹைப்பர் லிங்க் பார்ப்பீங்களோ அந்த மாதிரி மாறிடுச்சு. இதில் இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது அதர் செகண்ட் மோஸ்ட் பேசிக் இது என்னென்னா மை இமெயில் ஐடி இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் magesh@gmail.com அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்படி கொடுக்கறத விட இது ஒரு ஹைப்பர் லிங்காக கொடுத்து இது கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு இமெயில் கிளைண்ட் ஓப்பன் ஆகி அந்த இமெயில் கிளைண்ட்டில் ஒரு புது நியூ மெயில் விண்டோ ஓப்பன் ஆகி அந்த நியூ மெயில் விண்டோவில் யூல் ஹாவ் திஸ் அட்ரஸ் பாப்புலேட்டட் ஆல்ரெடி. எப்படின்னா இப்போ அது சேம் இது ரைட் கிளிக் லைக் செலக்ட் பண்ணிவிட்டு ஆடிங் லிங்க். இப்போது இது இன்டர்நெட்டுக்கு பதிலாக அடுத்தது ஒன்று பாருங்கள், மெயில். ஸோ மெயிலில் வந்து ரெசிபியன்ட் யார் அப்படின்னா magesh@gmail.com. சப்ஜெக்ட் வந்து லேர்ன் வேர்ட் ப்ராசஸர். ஓகே, கொடுத்துட்டு இப்போ நான் அப்ளை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு லிங்காக தெரியுது. இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா நான் என்னோடய கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் google.com ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வில் லுக் அட் திஸ். ஸோ இதில் நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோடனே கர்சர் மாற்றி பாருங்கள். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோடனே கூகுள் கிளிக் பண்ணால் ஒரு புதுசாக வெப் ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அது google.com போயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இப்போது இங்கே இருக்கு இல்லையா, இப்போ நெக்ஸ்ட் இதுவும் பாருங்கள், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோடனே கர்சர் மாறிடுச்சு. ஐம் கிளிக்கிங் ஆன் இமெயில். என்னோடய இமெயில் கிளைண்ட் ஓப்பன் ஆகுது. அதில் நியூ இமெயில் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு 2ல் நான் என்ன வேல்யூ கொடுத்தேன் magesh@gmail.com, சப்ஜெக்டில் நான் என்ன வேல்யூ கொடுத்தனும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கும் வில் பி ஏபிள் டு யூஸ் ஹைப்பர் லிங்க்ஸ். ஓகே, சரி. அண்ட் ஒரு லிங்க் வந்து விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதோட கலருமே வந்து மாறும். ஸோ ப்ளூலேருந்து பர்பிள் இல்லைனா ரெட் டிபெண்டிங் ஆன் யுவர் சிஸ்டம் செட்டிங்ஸ் இட் வில் சேஞ்ச். அடுத்தது இமேஜஸ். ஓகே,
சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட சிஸ்டமில் இருக்கிற சேவ் பண்ணியிருக்கிற ஒரு இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்கிட்ட நிறைய இமேஜஸ் இருக்குது. இந்த இமேஜ் எடுத்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் என்னோட டாக்குமெண்ட்டில். ஸோ இதுக்கு இன்சர்ட் இமேஜ் போயிட்டு, ஸோ ஆல்ரெடி நான் பிக்சர்ஸில் தான் இருக்கேன். இதில் இந்த ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இந்த இமேஜ் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போது இது இமேஜுக்கும் இது இமேஜா இல்லை நான் டைப் பண்ணதான்ற ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் நோ பார்டர் இருக்குது. ஸோ இப்போது ஆல் 4 பார்டர்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன்னா, இப்போ பாருங்கள் இந்த இமேஜை சுற்றி ஒரு பார்டர் வந்ததுனால இப்போ ஓரளவு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, இது எல்லாமே டைப் பண்ணது, இது வந்து ஒரு இமேஜ் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. நான் டைப் பண்ண அதுவும் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதையும் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஐ திங்க் ப்ராப்பர்ட்டி ரேப்பில் வந்து ஐ திங்க் நன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சாரி, ஆங்கர் யூஸ் பண்ணோம். இந்த ஆங்கர் இருக்கு இல்லையா, ஆங்கர் ஆஸ் கேரக்டர் கொடுத்துட்டா இப்போது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேரக்டர் மாதிரி ட்ரீட் பண்ணி லெஃப்ட் ரைட்லாம் போய்ட்டு நீங்கள் முன்னாடி கொஞ்சம் டைப் பண்ணுறதுலாம் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு பின்னாடி டைப் பண்ணலாம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு இமேஜ் ஒரு இடத்துல ஃபிக்ஸராக நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா இது அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆங்கரில் போய்ட்டு ஆஸ் பேராகிராஃப், இது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் மோஸ்ட் கேசஸ் இந்த ஆஸ் கேரக்டர் கொடுத்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் டைப்பிங். இப்போ என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு பின்னாடி எதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை, இது அப்படியே தான் இருக்கும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா, நீங்கள் டைப் பண்ண இந்த ஓவரால் இமேஜ் வந்து பேஜில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாகிடும். ஓகே, ஸோ இமேஜஸ் இவ்வளோதான், அட்லீஸ்ட் அந்த பேசிக் லெவல். இதுக்கு அடுத்து we have tables. ஓகே, ஸோ இன்சர்ட் சார் டேபிளுக்கு தனி ஒரு இது இருக்குது, இன்சர்ட் டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கும். எத்தனை காலம்ஸ் வேணும், எத்தனை ரோஸ் வேணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4 ரோஸ் வேணும், 5 காலம்ஸ் வேணும், இல்லைன்னா 4 ரோஸ் சாரி காலம்ஸ் அண்ட் ரோஸ் என்னோட இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 ரோஸு, காலம்ஸ் வந்து 4 காலம்ஸ் இருக்குது. எனக்கு என்ன மாதிரியான ஸ்டைல் வேணும் அப்படின்னா, பை டிஃபால்ட் எந்த ஒரு ஸ்டைலுமே இருக்காது. ஐ கேன் கிளிக் ஆன் ஈச் ஸ்டைல், சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ I'll select this one, இந்த பாக்ஸ் லிஸ்ட் green. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வர்றது எல்லாமே வந்து they are called header rows or header row. லாஸ்ட்டாக வர்றது இட்ஸ் கால்ட் அ footer row. ஓகே, ஸோ இன் பிட்வீன் வர்றது எல்லாமே வந்து ரெகுலர் டேபிள் செல்ஸ். இது வந்து யூ கேன் கால் இட் அஸ் ரோ 1, காலம் 1, ரோ 2, காலம் 2. இது ஹெடர் ரோன்றதுனால இது எல்லாமே ஹெடர் ரோ காலம் 2, ஹெடர் ரோ காலம் 3, ஹெடர் ரோ காலம் 4. ஓகே, ஸோ மோஸ்ட் கேசஸ் இந்த ஒரு நீங்கள் ஃபூட்டர் ரோ யூஸ் பண்ணல அப்படின்னா கூட ஹெடர் ரோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெடர் ரோ தான் இது. இந்த என்டையர் ஃபர்ஸ்ட் காலமில் என்ன மாதிரியான டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ நீட் திஸ் ஹெடர் ரோ. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காலமில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ரெஸ்யூமேல ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன்.
அப்போ வந்து என்ன கோர்ஸு, வெதர் இஸ் இட் ஹெச்எஸ்சி லைக் 10th கிளாஸ் 10 கிளாஸ் 12 அப்படின்றதுக்கான இதுக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ஸ், இது வந்து கிளாஸ் 10 கிளாஸ் 12, இங்கே வந்து இன்ஸ்டிடியூஷன் சம் ஸ்கூல், எந்த ஸ்கூல் பிடிச்சிங்களோ அதை போட்டுட்டு தென் இதில் வந்து இயர் ஆஃப் பாசிங், ஸோ 2000 let's say 15, 2017, okay, and finally percentage or CGPA whatever போட்டு 7.5 8.5 whatever, ஓகே கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோன்றது இந்த இந்த ஃபஸ்ட்டு காலமில் என்ன மாதிரியான டேட்டா இருக்குன்றதுக்கான ஹெடராக இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஃபூட்டர் வந்து மோஸ்ட்லி எப்போ யூஸ் ஆகும்னா when you are having mathematical calculations or ஏதாவது ஒரு நியூமெரிக்கல் டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அதுக்கு கீழே வந்து சம் பண்ணணும், ஆவரேஜ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வரும்போது கடைசியாக யூ ஹாவ் அ ஃபூட்டர் ரோ, அதில் வந்து டோட்டல் ஆவரேஜ் அந்த மாதிரி போட்டுட்டு யூ கேன் ஆட் யுவர் வேல்யூஸ். ஸோ அப்படி இல்லைன்னா மோஸ்ட் கேசஸ் யூல் ஹாவ் அ ஹெடர் ரோ அண்ட் அ ஃபியூ டேட்டா செல்ஸ். ஓகே, இது இருந்தால் மட்டும் போதும். ஸோ டு குவிக்லி ரேப்அப், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சிம்பிளான ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் பண்ணுறீங்க, 1 or 2 பேஜ் டாக்குமெண்ட், அதில் வந்து லைக் மல்டிபிள் செக்ஷன்ஸ் இல்லை மல்டிபிள் சாப்டர்ஸ் இல்லைன்னும் போது ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் ஹெட்டிங் 1. அந்த என்டையர் டாக்குமெண்ட்டில் ஒரே ஒரு ஹெட்டிங் 1 இருக்கணும், மற்றது எல்லாமே ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3ன்ட்டு அதுக்குள்ளே நெக்ஸ்ட் ஆகிட்டே போகணும். இதே வந்து ஒரு புக்கு மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா இன் தட் கேஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது ஒரு ஃபர்ஸ்ட் பேஜில் வர்றது டைட்டில்னு கொடுத்துட்டு ஒரு செக்ஷன் இல்லை ஒரு சாப்டருக்கும் யூஸ் அ ஹெட்டிங் 1, அதுக்குள்ளே ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 வந்து நெஸ்டிங் பண்ணிகிட்டே போகணும். ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக எந்த ஒரு ஸ்டைலுமே கொடுக்கல, அப்படியே டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன்னா இட் இஸ் யூஸ்வலி கால்ட் த டிஃபால்ட் பேராகிராஃப் ஸ்டைல் ஆர் அ பாடி டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, அண்ட் இந்த போல்டு இட்டாலிக் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஒரு பேராகிராஃபோட ஃப்ளோவில் ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நான் தனியாக எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அப்போது யூல் யூஸ் ஐதர் போல்டு ஆர் இட்டாலிக். இந்த அண்டர்லைன் ஸ்ட்ரைக் த்ரூ அப்படின்னா மோஸ்ட்லி வந்து உங்களோட ரிவிஷன்ஸ் நீங்கள் ஹைலைட் பண்ணுறதுக்காக காமிப்பீங்க. ஏற்கனவே ஒரு ரிவிஷன் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், இப்போ இந்த புது ரிவிஷனில் இந்த புது வேர்ட்ஸ் இல்லை புது சென்டென்சஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அதை அண்டர்லைன் பண்ணுவீங்க. இந்த வேர்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன், இந்த சென்டென்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன், லைக் ஆட் பண்ணுறேன் இல்லை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு ரிமூவ் பண்ணும்போது மட்டும் சாரி ஜஸ்ட் லைக் மிஸ்டப், இந்த வேர்ட்ஸ் இந்த சென்டென்சஸ்லாம் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது அதுக்கு யூ யூஸ் ஸ்ட்ரைக் த்ரூ. சில இது வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக வந்து எனக்கு இந்த போல்டு இட்டாலிக் பத்தாது, படிக்கிறவங்க வந்து இந்த லைனை எப்படியா இருந்தாலும் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்ற விஷயத்துக்கு யூ வில் பி யூஸிங் ஹைலைட்டர். ஓகே, அடுத்து மோனோஸ்பேஸ். மோனோஸ்பேஸ் எதுக்குன்னா ஒரு 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 க்ரூஷியல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாஸ்வேர்டோ ஒரு ஏபிஐ கீயோ இல்லை ஒரு கொஞ்சம் கோட் ஸ்னிப்பெட், அது படிக்கும் போது எண்ட் யூசருக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் வரக்கூடாது, ஆம்பிகுவிட்டி இருக்கக்கூடாது. இது எல்லா இல்லைனா ஐயா இல்லைனா ஓவா ஜீரோவா இந்த மாதிரி ஆம்பிகுவிட்டிலாம் இல்லாமல் இருக்கணும் போது வில் யூஸ் மோனோஸ்பேஸ். அப்புறம் யூல் யூஸ் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். டிஃபால்ட்டாகவே வந்து எல்லா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டுமே வந்து லெஃப்ட் தான். ஸோ ரைட் அலைன்மெண்ட் வரும்போது டோன்ட் யூஸ் த ஸ்பேஸ் அடிச்சுட்டே போய்ட்டு வேர்ட் எடுத்து போய் ரைட்டிங்கில் எடுத்தாதீங்க. யூஸ் திஸ் ரைட் அலைன்மெண்ட் ஸ்டைல் ஒரு ஃபார்மேட்டிங். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு போய் எண்டில் எடுத்துடும். அந்த நீங்கள் லெட்டரில் கடைசியாக போடுவீங்களா யோஸ் ஃபேஸ்ஃபுல்லி ஒரு ஓட்டு இந்த ரைட் சைடில், அப்போது அந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் திஸ் ரைட் அலைன்மெண்ட். அப்புறம் தெர் இஸ் சென்டர் அலைன்மெண்ட். ஏதாவது சம் கேசஸில் சென்ட்ரல் அலைன்மெண்ட் தேவைப்படும், அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜஸ்டிஃபை. ஸோ லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸுமே வந்து முடியும் போது அடுத்த ஃபுல் வேர்டுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா அந்த வேர்டு அடுத்த லைனுக்கு மூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்க இடத்து எம்டியாக விடும். பட் ஜஸ்டிஃபை வந்து இட் வில் ட்ரை டு ஃபில் த என்டையர் லைன். எப்படின்னா இந்த கடைசியாக எண்டில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் எடுத்து இன்பிட்வீன் எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி
எல்லா லைன்ஸோட கடைசி விடும் ஒரே லைனில் வந்து ஒரே வேர்ட்டிக்கலாக ஒரே இடத்துல வந்து முடிகிற மாதிரி பண்ணுறது ஜஸ்டிஃபை. ஓகே, தென் வி ஹாவ் லிஸ்ட்ஸ். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ஸ் இன்னும் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி வரும், அதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஆர்டர்ட் லிஸ்ட் வந்து நம்பரிங் வரும் ஆர் ஆல்ஃபபெட்ஸ் வரும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது, எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெஸ்டட் லிஸ்ட்ஸ். ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு டைப் ஆஃப் லிஸ்ட்டை உள்ளே வைக்கிறது, தட் இஸ் நெஸ்டட் லிஸ்ட். இது எந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அன்ஆர்டர்க்குள்ள ஆர்டர்ட், ஆர்டர்க்குள்ள அன்ஆர்டர்ட், இல்லை ஆர்டர்க்குள்ளேயே மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் அன்ஆர்டர்ட் லிஸ்ட் வைக்கலாம், இல்லை ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் ஆர்டர் லிஸ்ட்ஸ் வைக்கலாம். திஸ் ஆர் ஆல் தேர். அண்ட் லிங்க்ஸு. ஸோ லிங்க்ஸ் வந்து நம்ம பார்த்தோம், ஒன்று வெப்பேஜ் லிங்க் பண்ணலாம், இல்லைனா ஒரு இமெயில் அட்ரஸுக்கு ஒரு மெயிலில் ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்ஷனை வந்து லிங்காக வைக்கலாம். தென் வி ஹாவ் இமேஜஸ். இமேஜஸை பொறுத்த வரைக்கும் இன்சர்ட் பண்ண உடனே அந்த இமேஜ் மோஸ்ட்லி வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு யூ ஆங்கர் டு அ பேஜ் லைக் எ கேரக்டர். இது பண்ணிட்டீங்கன்னா இந்த ரேண்டமாக முன்ன பின்னாடி மூவ் ஆகுறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் டாக்குமெண்ட் அனுப்பும்போது இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரொம்ப அலைன்மெண்ட் எல்லாமே பிரேக் ஆகிருக்கும். என்னென்னு கேட்டால், என்னோடய சிஸ்டமில் நான் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு, நான் கரெக்டாக தான் இமேஜ் வச்சு அனுப்பிச்சிருந்தேன், உங்கள் சிஸ்டமில் வந்து இமேஜ் இது கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு யூ ஆங்கர் த இமேஜ் அஸ் அ கேரக்டர். முன்னாடி பின்னாடி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டேபிள்ஸில் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் ஸ்டார்ட் வித் ஹெடர் ரோ. அது ஒரு காலமுக்கும் அது என்ன மாதிரியான டேட்டா வச்சுருக்குன்றதை ஃபர்ஸ்ட் ரோவில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ப்ரெசென்டிங் சம் அனாலிட்டிக்கல் டேட்டா, ஒரு நம்பர்ஸ் நிறைய ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபைனலாக வந்து டோட்டல் ஆவரேஜ் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா யூஸ் அ ஃபுட்டர் ரோ. ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த பேஸ் கான்செப்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலி யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் எனி டைப் ஆஃப் டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு குவிக்காக வந்து உங்களோட ரெஸ்யூமேவே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் யுவர் ரெஸ்யூமே யூஸிங் ஆல் தீஸ் டூல்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் படித்ததில் ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, either feel free to reach me out or feel free to reach your co-developer. They should be able to help you out.